Hi friends, welcome to Green Kanchi Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பொன்னாங்கண்ணி பொரியல் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா எண்ணெய் வச்சு வாணல் நல்லா காய வச்சுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்னதாக கொஞ்சம் வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளிப்புக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா உருவி நல்லா அழகாக அலசி வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அப்படி நம்ம கீரையை மட்டும் மூடி போட்டு செய்ய மாட்டோம். ஏன்னா அதில் இருக்க ஆவி தண்ணியில் இருந்தால் கீரை நம்ம கசப்பு எடுத்துரும். அதனால் நம்ம மூடி இல்லாமல் தான் செய்ய போகிறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விடுங்க அதில். அப்படி இப்போ பாருங்கள், நமக்கு அந்த தண்ணியெலாம் நல்லா சுருண்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு ரொம்ப போடாதீங்க. சும்மா ஒரு 2 ஸ்ப்ரிங்கிள் போதும் நமக்கு. ஏன்னா கீரையிலே உப்புலாம் இருக்கும் நமக்கு. அதனால் ரொம்ப உப்பு போட்டால் கக்கியும். நல்லா கொஞ்சமாக போட்டால் ஸ்ப்ரிங்கிள் மாதிரி தான் போடணும் உப்பு. அப்படியே சும்மா தூவுங்க. பாருங்கள், கீரை நல்லா இன்னும் கொஞ்சம் சுருளட்டும். இப்போ பாருங்கள், நல்லா சுருண்டிடுச்சு நமக்கு. இந்த கலரும் கொஞ்சம் லேசாக மாறுற ஸ்டேஜில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் பூ இருந்தால் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நான் துவரம்பருப்பு நல்லா இந்த மாதிரி 3/4 பாயில் ஒரு 75% வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமில் இந்த துவரம்பருப்பும் போட்டுக்கோங்க. போட்டு இதில் இருக்க தண்ணி இருக்குங்களா, துவரம்பருப்பு இருக்க தண்ணி அது கொஞ்சம் சுண்டட்டும் நமக்கு. இந்த பாருங்கள், அந்த தண்ணியும் சுண்டிடுச்சு நமக்கு. இந்த வாணலில் நமக்கு ஒட்டவே ஒட்டாது. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் கீரையெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் எடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதை பாருங்கள், நமக்கு பொன்னாங்கண்ணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு.